வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை கிச்சடி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து கலந்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம ரவை சேர்க்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் கேரட்டும் பீன்ஸையும் வேக வச்சு நான் இப்போ இந்த காயை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது காய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் ரவைனா 2 கப் சேர்ப்போம். இது கோதுமை ரவைன்றதுனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்க்க போகிறோம். தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி, எந்த கப்பில் நீங்கள் கோதுமை ரவை எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நாம் 1 கப் அளவுக்கு எடுத்திருந்த கோதுமை ரவையை இந்த மாதிரி வெறும் வானிலையில் லைட்டாக சூடாகிற மாதிரிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கோதுமை ரவையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கெட்டி சேராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். தூவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக வீட்டிலே டேஸ்ட்டாக எப்படி நம்ம கோதுமை ரவை பண்ணோன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.